வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. பொதுவா நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஜாதகருக்கு வந்து எந்த மாதிரியான படிப்பு படிச்சா வந்து சரியா இருக்கும்? அவங்களுடைய ஃப்யூச்சர் எந்த ஒரு எஜுகேஷன் அவங்க சூஸ் பண்றதுனால, அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஏஎல்பி முறையில நம்மளால ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு பிரச்சனைக்குரிய படிப்பு தான் இவங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த ஜாதகத்துல தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா அத பேஸ் பண்ணி அவங்க படிச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். சரி, பிரச்சனைக்குரிய படிப்பு அப்படிங்கிறது என்ன? அதாவது பிரச்சனைக்குரிய படிப்பு அப்படின்னாலே நெறைய பேருக்கு பயம் வருது. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம நெறைய ஒரு மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரச்சனைக்குரிய படிப்புங்கிறது என்னன்னா, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள நீங்க எப்ப தீர்த்து வைக்கிறீங்களோ, அப்பவே அது பிரச்சனைக்குரிய படிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூனிஃபார்ம் கேட்டகரி. ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலை செய்யக்கூடிய சீருடை பணியாளர்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சொல்றது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்தவங்களுடைய பிரச்சனைய அவங்க சார்ட் அவுட் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள தான் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு பேசிக் ஸ்டடீஸா வந்து அவங்க ஃபாலோ பண்ணா, அவங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு உதாரண ஜாதகம் தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது. ஸோ இப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞருடைய ஒரு ஜாதகம். இவருக்கு வந்து துலாம் லக்னம் ஏஎல்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த 1, 8 அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். இந்த 1, 8 சம்மந்தப்படுது அப்படின்னாலே, ஜாதகர் வந்து ஏதோ ஒரு விதமான பிரச்சனைக்குரிய விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பாரு அப்படிங்கிறது தான். ஒருவேளை அவங்க அந்த பிரச்சனைக்குரிய ஜாப்ல இல்ல அப்படின்னா, அதாவது ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, ஆர்மில இந்த மாதிரியான தொழில்கள்லயோ வேலைகள்லயோ அவங்க இல்ல அப்படின்னா, இவங்களுடைய சொந்த ஒரு உடல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் துலாம். ஸோ 1, 8 ஆதிபத்தியம் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா, பிரச்சனைக்குரிய விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு அதாவது ஏஎல்பி லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது பிரச்சனைக்குரிய இடம் இல்லையா? ஸோ அதாவது ஒரு சீருடை பணி செய்யக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாப் வந்து ரிலேட் பண்றது. ஸோ அந்த 6ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் இவருக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 10ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, ஸோ இவருக்கு கண்டிப்பா வந்து இவருடைய படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கறிஞரான ஒரு படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது பிரச்சனைக்குரிய விஷயங்களை இவர் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி யார் ஆகிறாருன்னா சந்திர பகவான். ஸோ அந்த சந்திர பகவான் இவருக்கு லக்னத்துல இருக்காரு. இந்த வழக்கறிஞர் அதாவது இந்த அட்வொகேட் ஃபீல்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தத்தை தரத்துக்கூடியான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல இவங்களுக்கு அந்த பேச்சு மூலம் இவங்களுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இது ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு வழக்கறிஞருடைய ஜாதகம் இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக சொல்லப்படுது. அடுத்ததா வந்து ஒரு காவல்துறை, அதாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தையும் ஷேர் பண்றோம். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னம் ஏஎல்பியாக போகுது. ஸோ 1, 6 ஆதிபத்தியம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 6 அப்படின்னும் பொழுது பிரச்சனைக்குரிய விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவான். இவருக்கு வந்து செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு பிரச்சனைக்குரிய வேலையில இருக்காங்க. அதே போல ஒரு யூனிஃபார்ம் கேட்டகரியில தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, கண்டிப்பா இவங்க பிரச்சனைக்குரிய வேலையை தான் செய்வாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. அதே போல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்த கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காவல்துறையில இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடத்துல. ஸோ ஒரு அதிகாரமான அரசாங்க வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்த லக்னம் போயிட்டுருக்கு, அந்த லக்னத்தில் வந்து எந்த மாதிரியான படிப்பு படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் முன்னதாகவே கணிச்சு நம்மளால் சொல்ல முடியும். அதுவும் இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் மட்டுமே நம்மளால் தீர்க்கமாக அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறத உங்களால்
உங்கள் ஜாதகத்தை நீங்களே ஆய்வு செய்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் படிக்கிறது அனைவருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக February 7th ஏஎல்பி பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.